ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். காது நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். காது நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் இந்த மாலை வேளையிலே இந்த சிலுவை தியான ஜெபத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தபடியே, ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், எவ்விடத்தில் இருந்தாலும் நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஏற்ற இடம் அது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் இன்றைக்கு எவ்விடத்திலும் இருந்து தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை வேளையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து அடுத்த ஒரு சில நிமிஷங்களுக்கு நாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க போகிறோம். நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சிலுவையை குறித்து பல காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆகவே தேவச்சனமே, நீங்கள் விளையாட்டு குணத்தோடு கூட இங்கே நின்று இல்லது அமர்ந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். பயபக்தியோடு கூட உள்ளத்தின் ஆழத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றி நேர்ந்த இருதயத்தோடு கூட நாம் இப்பொழுது நினைவு கூர்ந்து இந்த சிலுவை தியான ஜெபத்தை நாம் அனுசரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் என்னோடு கூட முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிப்பீர்களா? இந்த மாலை வேளையிலே இந்த ஜெபத்தை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து கர்த்தனமோடு கூட இடைப்பட்டு பேசும்படியாக, அவர் பெரிய காரியங்களை நம்மத்தில் செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அசைவாடும் ஆவியே, தூய்மையே, ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும்படியாக அவர் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். அவருக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதவே போதாது. அன்பான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்வோமா? ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் தகப்பனே. நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாயுமே நாங்கள் வருக வருகின்ற வரவேற்கிறோம் தகப்பனே. நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியுமே வருகின்ற வரவேற்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடம் அசையத்தக்கதான வல்லமையான காரியங்களை செய்யும்படி நீர் வருக 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 என்று நாங்களுமே வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. Come on, keep praising the Lord, keep praising the Lord. அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். அவர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. Thank you, Lord. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண் அனுதினம் நீ
வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் வனைந்திடுமே. அப்பா, உம்முடைய கையிலே களிமணை போல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை ஏற்று நடத்தும்படியாயும் சமூகத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் ராஜா. ஆண்டவரே, இங்கு தேவ சமூகத்தில் கூடிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இந்த சிலுவை தியான ஜெபத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையான காரியங்கள் எங்களுக்கு செய்ய போகிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களோடு கூட பேசும் இடைப்படும் வல்லமையான காரியங்களை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்ற வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் தேவனை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு அருமையான இனிமையான ஒரு பாடல், இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்று மாறாதது என்ற பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். உங்களுக்கு தெரியும்னா என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. இல்லைனா நீங்கள் இந்த பாட்டை ரசித்து கற்றுக்குங்க. பிறகு நீங்கள் இந்த உங்களுடைய வாழ்க்கையை இந்த பாடல் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவியோடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவியோடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். மீறுதல்கட்காய் காயங்கள் பட்டார். அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின்
மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இன்னொரு முறை ஆண்டவர்கிட்ட பார்த்து அவருடைய அன்பு எவ்வளவு பெருசுன்றது இந்த பாடலை பாடி உணர்ந்து பார்த்துக்கலாமா? அவர் நமக்கு தந்தையை போலவர். அவர் ஒரு தந்தையினுடைய அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒருவேளை தாயினுடைய அன்பையும் தந்தையினுடைய அன்பையும் நான் அவ்வளவு உணர்ந்தது இல்லையே ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு ரொம்ப பரிசு. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, பாவியோடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவியோடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. சொல்லுமா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நாம் அப்படியே தேவனை சற்று நேரம் துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்கலாமா? அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஹல்லேலூயா, ஆணிகளால் தேவா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளால் தேவா, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா. நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. சும்மா படாதீங்க, உண்மையா மனசால ஆழத்துறது அப்பா. அவங்க நினைச்சு பார்க்கும் போது எங்களுடைய மனமெல்லாம் உடையுதப்பா. ஏன்னா பாவிகளாகி நாங்கள் தொங்க வேண்டிய இடத்துல நீங்க தொங்குனீங்களே அப்பா. எங்களுடைய குற்றத்தை நீர் உடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீரே ராஜா. ஓ ஜீசஸ்,
We praise you, Jesus, for what you've done in our lives, Lord. நெஞ்சிலே ஓரூற்று இடியால குத்துனப்போ நதியாய் பாயுதையா. யாருக்காக? நம்மளுக்காக. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கனுமே இயேசுவின் நாமத்தில் மறுரூபமாகனுமே. எல்லா மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகனுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அப்பா, எங்களுக்காக நீங்க ஒரு பெரிய தியாகம் செஞ்சு உமக்கு நன்றி இயேசுவே. Thank you, Lord. நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. சொல்றீங்களா? அப்பா, நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அப்பா, உங்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்றதுப்பா? நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணீங்க ராஜா. எங்க பாவங்கள் எல்லாம் மன்னிச்சதற்காக உமக்கு நன்றி. எங்க சாபங்கள் எல்லாம் நீக்கிறதுக்காக உமக்கு நன்றி. உடைய தூய திருரத்தத்தை எங்களுக்காக சிந்தினதற்காக உமக்கு நன்றி. உடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திலே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிரே உமக்கு நன்றி. இன்னைக்கு நாங்க கர்ஸ் ஃப்ரீயா இருக்கிறோம், சின்லெஸ்ஸா இருக்கிறோம், சின் ஃப்ரீயா இருக்கிறோம். எல்லாமே உங்க கிருபை தான்பா. உங்களுடைய இரக்கத்திற்கு தயவுக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. நீர் வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தராக இருக்கிறீர். ஆகவே எங்களுடைய சமுத்திர தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்களை நீர் ஏற்று நடத்துவீராக. எங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக. உங்களுடைய கண்ணின் மணியை போல் எங்களை காத்துக் கொள்வீராக. உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய அக்கினி அபிஷேகம் நிரப்புவதாக. இவர்களுடைய வியாதிகள் இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுது குணமடைவதாக. இப்பொழுது குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. சத்துருடைய போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீக்கி போடுவீராக. மனதின் போராட்டங்கள் அகன்று போகட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இவருடைய வாழ்க்கையில சுகம் சௌக்கியம் உண்டாகட்டும். தேவனுடைய வல்லமாய் இப்பொழுது புறப்பட்டு செல்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாரையும் இந்த அருமையான மாலை வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் தேவனோடு கூட நடக்கிறவர்கள் என்பதை நான் அறிவேன். ஒருவேளை இன்றளவும் நீங்கள் தேவனோடு கூட நடக்கிற விஷயத்திலே உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால்
இன்னும் அதிகமாய் வேதத்தை தியானியுங்கள். தேவனோடு கூட நீங்கள் எவ்வளவு நேரம் வைத்திருக்கிறீர்கள்? அதாவது ஜெபத்திற்கு மாத்திரம் நேரத்தை செலவிடுவது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் செலவு என்றால் கழித்தல் இருக்கும். ஆனால் ஜெபத்திலே தேவனோடு கூட நேரத்தை முதலீடு செய்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? ஓகே, நாம் தேவனிடத்திலே தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்திலே நம்முடைய நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலீடு செய்ய வேண்டும். முதலீடு செய்யும் பொழுது அது நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அது நமக்கு ஆசீர்வாதம், பலன், சௌக்கியம், இன்னும் நன்மைகள் பலவற்றை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது. ஆகவே தேவஜனமே, நீங்கள் தேவனிடத்திலே உங்களுடைய நேரத்தை எப்பொழுதும் ஐக்கியத்திலே வைத்து கொண்டிருங்கள். ஆண்டவரிடத்திலே உங்களுடைய நேரத்தை முதலீடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இயேசுனுடைய அன்பு ரொம்பவும் பெருசுங்க. நீங்கள் தேவனோடு கூட வாழ்கிறதான வாழ்க்கையிலே, தேவனோடு கூட நடக்கிற நடக்கையிலே, ஓகே போதும், இவ்வளோ செஞ்சால் போதும், இவ்வளோ இருந்தால் போதும், நம்முடைய லைஃப் நிறைவடைஞ்சு விட்டுச்சு என்று நினைக்காதீங்க. நாம் எவ்வளவு தான் தேவனிடத்தில் நாம் பேசி கொண்டிருந்தாலும் நமக்கு போதவே போதாது. ஏன் தெரியுமா? அவர் அவ்வளோ இனிமையானவர். மனுஷங்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஃபோன் பேசுனீங்கன்னா ஐயோ அடுத்த முறை உங்கள் கால் எடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? பிளேடு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் கூட நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசி கொண்டு இருக்கலாம், எவ்வளவு காரியத்தை வேண்டுமானாலும் அவர்கிட்ட சொல்லலாம். அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் கேட்கிறவர் மாத்திரம் கிடையாது அன்பு தேவச்சனமே, உங்களுக்கு பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஓகே, நாம் இப்பொழுது சிலுவை குறித்ததான பல காரியங்களை ஒரு சில காரியங்களை வேதத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நான் உங்களுக்கு வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 1:18 உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு அதனுடைய மேன்மை தெரியாது. அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க சிலுவை என்றால் கிறிஸ்தவர்களுடைய சின்னம் என்று. அல்ல, சிலுவை என்பது கிறிஸ்தவருடைய சின்னம் அல்ல. சிலுவை என்பது நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட ஒரு கருவி, அவ்வளவுதான். ஹல்லேலூயா! அந்த சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியம் போன்ற தோன்றுகிறது. யார் யாரெல்லாம் சிலுவையை பற்றி தான உபதேசத்தை கேட்கும் பொழுதோ அல்லது அல்லது அதை பற்றி பேசும்பொழுதோ என்னடா இது ரொம்ப எரிச்சலாக இருக்குது என்று நினைக்கிறாங்கன்னா, இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க என்று சொல்லுவார்களே. ஆனால் அவர்கள் கெட்டுப்போகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை. கெட்டுப்போகிறவர்களுக்கு தான் அது பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனால் யாருக்கு அது பலனாய் இருக்கிறது, அதுவும் தேவ பலனாய் இருக்கிறது என்று பார்த்தால், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, காப்பாற்றப்படுகிற நமக்கோ, மீட்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! அது என்னவாய் இருக்கிறது? தேவ பலன். தேவ பலன் என்றால் என்ன? தேவ பலன் என்றால் என்ன? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு நல்ல கொழுன்னு இருக்கான், ஒருத்தன் மெலிஷா இருக்கான். 2 பேருக்கும் இந்த மாதிரி கையை பிடிச்சி இந்த மாதிரி புஷ் பண்ணுறதான ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு கேம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? டேபிள் மேலே வச்சுருப்பாங்க, இப்படி தள்ளுவாங்க. இந்த 2 பேரில் யாருங்க ஜெயிப்பா? ரொம்ப திடகாத்திரமான ஒரு மனுஷன் ஜெயிப்பானா, மெலிசா இருக்க மனுஷன் ஜெயிப்பானா? நீங்களே சொல்லுங்களேன், யார் ஜெயிப்பா? யூ ரைட். ஆமாம், திடகாத்திரமாக இருக்கதான அந்த மனுஷன் தான் ஜெயிப்பான். காரணம் என்ன? உனக்கு நல்ல ஆர்ம்ஸ் இருக்கும், அப்படியே அசால்ட்டாக கீழே தள்ளி விட்டுருவாங்க. மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு போட்டி வைக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. மனிதனுக்கும் தேவனுக்கும் போட்டி வைக்கிறோம். மனுஷன் சொல்லுவான், ஏய் உங்கள் ஆண்டவர் ஆளை ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண மனுஷன், உனக்கு ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு நீ பேசிகிட்டு இருக்க, எனக்கு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை ஒரு கை பார்த்துடுறேன் அப்படிலாம் சொல்லுவான். ஊழியக்காரங்க கிட்ட வீணாக வாக்குவாதம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நமக்கு மனுஷ பலன் இல்லை, நமக்கு சரீர பலன் இல்லை, நமக்கு பண பலம் இல்லை, நமக்கு அரசியல் பலம் இல்லை, எனக்கு இந்த பலம் இல்லை, அந்த பலம் இல்லை. ஆனால் ஒரு பலம் இருக்கிறது, அது தேவ பலம். தேவ பலன் நமக்கு இருக்குமையானால் நீங்கள் முழங்கால் படிடும் பொழுதே காரியங்கள் வாய்க்க செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா! அந்த தேவ பலன் எங்கே இருந்து நமக்கு வருகிறது?
சிலுவையை பற்றிய உபதேசத்தினாலே தான் நமக்கு தேவ பலன் வருகிறது. இதை புரிஞ்சுக்கோங்க. ஆகவே இன்றைக்கு மனிதர்களோடு கூட போராடுகிறதான, பிசாசுகளோடு கூட போராடுகிறதான இந்த தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவைப்படுகிற ஒரே பலன் தேவ பலன். அந்த தேவ பலன் எங்கிருந்து வருகிறது என்றால் சிலுவையிலிருந்து தான் வருகிறது. அதாவது சிலுவை குறித்த உபதேசத்திலிருந்து தான் வருகிறது. நாம் சிலுவையை கழுத்தில் மாட்டிக்கொள்வதனால எந்த மாற்றமும் உண்டாக போவதில்லை. சிலுவை என்றதான அந்த காரியத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து கொடுத்ததான ரட்சிப்பு நம்முடைய உள்ளான மனிதனுக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் ஜெயிக்க முடியும். அப்பொழுதுதான் தேவ பலன் நம்மளே செயல்பட முடியும். ஓகே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சரிங்க, எப்படி அந்த சிலுவை குறித்த உபதேசம் எப்படி நமக்கு தேவ பலனாய் மாறுகிறது? நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். ஓகே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். இந்த பக்கம் ஒரு கள்ளன், இந்த பக்கம் ஒரு கள்ளன், திருடன். பாருங்கள், அந்த இடமும் அந்த தண்டனையும் தெரிந்து கொள்ளப்பட்டது யாருக்காக வென்றால் குற்றவாளிக்காக. யாருக்காக? குற்றவாளிக்காக. இங்கே ஒரு குற்றவாளி, அங்கே ஒரு குற்றவாளி, நடுவில் ஒரு பரிசுத்தவான். அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தார்? அவர் அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது என்ன நடந்தது? மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இங்கே ஒருவன் இருக்கிறான், இங்கே ஒருவன் இருக்கிறான். அவர்கள் 2 பேரும் கண்டிப்பாக இறங்கி வரவே முடியாது. காரணம், அவர்கள் மனிதர்கள். இவர் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனாய் இறங்கி வந்து பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருந்தவர் என்பதை அந்த ரோம் அரசாங்கம் அறியும், அந்த ஆசாரியர்கள் அறிவார்கள். அங்கே இருந்ததான இயேசுவின் எதிரிகள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இப்பொழுதுதான் நம்முடைய நேரம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவே, என்னவோ இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவேன் சொன்னியே, இறங்கி வா, கீழே இறங்கி வா. அவர் சொல்றார்கள், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? தூஷித்தார்கள். நீங்கள் நினைக்கிறீங்க தூஷித்தார்கள் என்று? இந்த வேலையை நம்ம தான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிருக்கோம். நாம் இயேசு கிறிஸ்துவை தூஷித்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் ஒரு கள்ளன், இந்த பக்கம் ஒரு கள்ளன். அவர்கள் செய்த குற்றத்திற்கு அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவோ செய்யாத குற்றத்திற்கு, அவர் செய்யாத குற்றத்துக்கு அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா யாருடைய குற்றம் அது? நம்முடைய குற்றங்கள். நம்முடைய குற்றங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்திருக்கலாம். அவர் இறங்கி வரணும்னு நினைச்சா அவர் இறங்கி வந்துடலாம். ஆனால் வரல. காரணம், நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே சிலுவையை குறித்ததான இந்த உபதேசம் தான் நம்மை பலவான்களாய் மாற்றினது. ஓகே, ஏனென்றால் அவர் இறங்கி வந்திருக்கலாம், ஆனால் வரவில்லை. ஏன் தெரியுமா? நம்மை மீட்கும்படியாக. ஏன் தெரியுமா? நம்மை பலவான்களாக மாற்றும்படியாக. ஏன் தெரியுமா? நமக்கு பரலோக வழியை காண்பிக்கும்படியாக. Praise the Lord. ஓகே, தெய்வ ஜனமே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை மிகவும் அதிகமாய் நேசிப்பதனால தான் யாரும் செய்யாத ஒரு தியாகத்தை இயேசு செய்தார். யாரும் உங்களை கிண்டல் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை குறித்து இன்றைக்கு உலகம் முழுவதும் சொல்லுகிறாங்க, ஹே, அவரே செத்து போயிட்டார், அவரே காப்பாற்ற முடியாத கடவுளை நீங்கள் வணங்கிட்டு இருக்கீங்க என்று சொல்றா. நோ, அவரை காப்பாற்ற முடியாத கடவுள் அவர் அல்ல. அவரை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு வந்திருக்க முடியாது. நிறைய பேர் சிந்தனையிலே ஞானம் இல்லாமல், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சரியான அறிவில்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததை இந்த உலகமே நன்றாக அறியும். ஓகே, ஆகவே இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிரோடு வந்தார். இந்த மரணம், இயேசு கிறிஸ்து மரித்ததான அந்த மரணம், அவர் தெரிந்து கொண்டதான சிலுவை, இவைகளின் மூலமாக மனுக்குலத்திற்கு அவர் மீட்பை, ரட்சிப்பை காட்ட வேண்டும், ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அவரை தெரிந்து கொண்டார். ஆகவே அது எங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது.
அது எங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவையும் சிலுவை குறித்தான உபதேசத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது பைத்தியமாய் தான் தோன்றும். காரணம், வேதம் சொல்கிறது அவர்கள் கெட்டு போகிறவர்கள். நாங்கள் அப்படி அல்ல, எங்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து பேசிக்கிட்டே இருப்போம். நாங்கள் எங்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஏன்னா எங்கள் பலவீனத்தில் சிலுவையில் சுமந்து தீர்த்தார், எங்கள் சாபத்தில் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நாங்களும் அந்த கல்லர்களை போல தொங்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து எங்களுக்காக உங்களுக்காக சிலுவையில் தொங்கினார். ஆகவே தேவஜனமே, இது நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் நாம் படிக்கிறவங்களுக்காக. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பவுல் சொல்கிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரே அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்துக்கிறார். நம்ம எப்படி திறமை இருக்க வேண்டும்? நம்ம வேற எதை பற்றி நம்ம பெருமை பாராட்டிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம போடுற வஸ்திரத்தை குறித்து பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. நம்ம போட்டுட்டு இருக்கிறதான நீங்கள் பெரிய நகை நட்டுலாம் போட்டிருக்கலாம், அதை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. உங்களுடைய வீடு, மாடி, காரு, பங்களா இவைகளை குறித்து பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. அவைகளெல்லாம் நமக்கு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். நம்ம விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசு ஒருவர் மட்டும்தான். அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை குறித்து அல்லாம வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பாஷையில் பேசணும்னா, நம்முடைய இன்னைக்கு வழக்கத்தில் சொல்லணுமா, சீனு போடுறதுன்னு வாங்க பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பெருமையாக நடந்துக்கிறதுக்கு பேர் அப்படி சொல்லுவாங்க. ஆமையா, நான் கூட சீன் போடுவேயா, என் இயேசு சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தி மறித்து என்னை நல்லவனாக மாற்றினார், என் பாவத்தெல்லாம் கழுவினார், அதனால் நான் பெருமை பாராட்டுவேன். இது குறித்து மட்டும் தான் நான் பெருமை பாராட்டுவேன். என் இயேசு சிலுவையை குறித்து மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன், பெருமை பாராட்டுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு செய்த தியாகத்தை குறித்து மட்டும் தான் நான் பெருமை பாராட்டுவேன். அதை குறித்து நான் சீன் போடுவேன்னு சொல்லுங்கள். சும்மா ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டதை நீங்கள் மறைச்சி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தேவனாய் வரவில்லை. கிறிஸ்தவருடைய பாவத்தை மட்டும் அவர் மன்னிக்கிறதுக்கு வரல. யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் பாவத்தையும் மன்னிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவங்க இதுவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், புத்தர்களாக இருக்கலாம், நாஸ்திகனாக இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை முழு மனதாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை அவன் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறது மட்டுமல்ல, அவர்களை சிலுவை இரத்தத்தினால் அவர் கழுவ சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்கிறார் அதே வசனத்தில், இயேசுவால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மூலமாக நமக்கு என்ன தேவ பலன் கிடைக்கிறது, அல்லது என்ன நன்மை கிடைக்கிறது, அல்லது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால், உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டுருச்சு. நான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம்னு சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, இந்த பக்கம் பவுல் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். பவுல் சொல்கிறாரு, உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். உலகம் இறங்கி என்கிட்ட ஒரு நாள் வர முடியாது, நான் இறங்கி போய் உலகத்துக்கிட்ட போனாலும் போக முடியாது. ஓகே, ஆகவே உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நாமும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்துவோட மீட்பு. ஓகே, அவர் என்ன பண்ணிட்டார், தேவனுடைய பிள்ளைகளாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதனால் நீங்கள் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கீங்கன்னா லிட்ரலாக நீங்கள் அப்படியே குட் ஃப்ரைடே ஆனால் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் அந்த நாளில் சிலுவையில் ஆணி அடித்து தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இயேசு கிறிஸ்து செய்ய சொல்லி உங்களை சொல்லவே இல்லை. சும்மா வெளியே தொங்கிக்கிட்டு மனசளவில் உலகத்துக்குள்ளேயே பாவச்சேட்டில் உழந்து கிடக்கிறது, அதை ஆண்டவர் விரும்பவே இல்லை. வேறு எது தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார்? நாம் நம்முடைய இருதயத்தை அவருக்கு ஒப்படைப்பதை விரும்புகிறார். நம்முடைய வாழ்வை அவருக்கு நாம் அர்ப்பணிப்பதை அவர் விரும்புகிறார். சிலுவையை குறித்த உபதேசம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ பலனாய் இருக்கிறது. உங்களுடைய தேவ பலனை நீங்கள் பெற்றீர்களா? ஒருத்தருக்காவது நீங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டது உண்டா? இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார்.
எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த இயேசுவை நாம் என்ன செய்தோம் தெரியுமா? பேதுரு சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை சொல்கிறாரு. அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம தான் செஞ்சோம். எவ்வளோ முறை இதை பேசினாலும் நமக்கு முடிக்கவே முடியாது. நாம் முதலாவது உணரணும். ஐயோ, இயேசுவை சிலுவையில் அறைந்தது நான் தானே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது, என்னுடைய அக்கிரமங்களை பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தாரே. இந்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யலாம்? ஒரு கட்டு காணிக்கை கொண்டு போய் கொடுத்துடலாம். ஆண்டவருக்கு திருப்தி அடைஞ்சிருவாரா? திருப்தி அடைய மாட்டார். அவர் கேட்கிறதெல்லாம் நம்முடைய இருதயம். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு தருவீங்களா? உங்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை தியாகத்திற்கு இடத்தை கொடுப்பீங்களா? உங்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுடைய மனதார இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களா? இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அன்பு தேவஜனமே, இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். சிலுவை குறித்த உபதேசம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நினைத்து பாருங்கள். சிலுவை குறித்த உபதேசம் இன்றைக்கு உங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள். சிலுவை குறித்த உபதேசம் உங்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது என்றால் நீங்கள் கெட்டுப்போகிறவர்கள். திரும்பவும் சொல்கிறேன், சிலுவை குறித்த உபதேசம் உங்களுக்கு தேவ பலனாக இருக்குமேனா நீங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள். சிலுவை குறித்த உபதேசம் உங்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது என்றால் நீங்கள் கெட்டுப்போகிறவர்கள் என்று நான் சொல்லவில்லை. என் பரிசுத்த வேதாகமம் மிகவும் அருமையாக 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய உபதேசம் உங்களுக்கு தேவ பலனாக இருக்கட்டும். கர்த்தருடைய சிலுவை உபதேசம் உங்களுக்கு தேவ பலனாக இருக்கட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபம் செய்யலாமா? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. எங்களை நீர் ஏற்றுக்கொள்வீராக தகப்பனே. உம்முடைய சிலுவை குறித்த உபதேசம் எங்களுக்கு தேவ பலனாய் விளங்கும்படி கர்த்தர் எங்களுக்கு அருள் புரியும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட கிருபை தாரும். நாங்கள் எங்கள் சொந்த காரியங்களை குறித்த அழகையும் பணத்தையும் பொருளையும் படிப்பையும் அந்தஸ்தையும் வைத்து நாங்கள் ஒருவேளை பதவியையும் வைத்து ஒருவேளை நாங்கள் பெருமை பாராட்டி கொண்டு வந்திருப்போம்னா எங்களை தயவாய் மன்னியும். நாங்கள் இனி உலகத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாமல் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பொறுப்படுத்த நடத்தும்படி ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தரும் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நிறைவான வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை வருடம் நிலைத்திருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். Praise the Lord. God bless you.